खजाना निकला। भाई 100 है भाई बिक रहा है। रेल वाला उसमें नहीं है पॉलिथीन। सब एसी को साले ஓடும் ரயிலின் ஏசி குழாயிலிருந்து மீட்கப்படும் இவை அனைத்தும் மதுபானங்கள். நூதன முறையில் மதுபானங்களை கடத்தப்படும் இந்த வீடியோக்கள் பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. எங்கே நடந்தது இந்த சம்பவம்? खजाना निकला। सब एसी को साले को உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து பீகார் மாநிலம் வரை லக்னோ பரானி விரைவு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயிலில் ஏசி கோச்சில் இருந்த பயணிகளுக்கு அதிக அளவில் புழுக்கம் ஏற்பட்டுள்ளது. அங்கிருக்கும் ஏசிகள் சரியாக வேலை செய்யவில்லை என்பதை கண்டுபிடித்த பயணிகள் இதுகுறித்து ரயிலில் இருக்கும் டிடிஆருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவரும் ரயிலின் இரண்டாவது பெட்டிக்கு வந்து பார்த்தபோது ஏசியில் இருந்து சரியான அளவில் காற்று வரவில்லை என்பதை கண்டுபிடித்தார். இதை அடுத்து ரயில்வே டெக்னீஷியன்களுக்கு தகவல் தெரிவிக்க குறிப்பிட்ட ரயில் நிலையம் வந்தவுடன் ரயிலில் ஏறி என்ன பிரச்சனை என பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர். இதன்படியே அந்த ரயில் நிலையத்தில் ரயில் நின்றதும் அதில் ஏறிய ரயில்வே டெக்னீஷியன்கள் ஏசியில் என்ன பிரச்சனை என பார்த்துள்ளனர். அப்போது ஏசி குழாயில் ஏதோ பொருட்கள் அடைத்திருப்பதை அறிந்தனர். இதன் பின் ஏசி காற்று வரும் குழாயை திருத்த பார்த்த ரயில்வே டெக்னீஷியன்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. உள்ளே கட்டுக்கட்டாக மதுபானங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை அடுத்து ரயிலில் இருந்த ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் சம்பவ இடத்திற்கு வந்தவுடன் ஏசி குழாயில் இருந்த மதுபானங்கள் வெளியே எடுக்கப்பட்டன. ஏராளமான மதுபானங்களை செய்தித்தாள்களால் மூடி கட்டி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை பார்த்து போலீசாரும் சேர்ந்து பயணிகளும் அதிர்ச்சியில் உறைந்தனர். பயணிகள் ஏசி குழாயை திறந்து மதுபானங்களை வைக்க சாத்தியமில்லை என்பதால் இதனை ரயில்வே ஊழியர்கள் தான் செய்திருக்க முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பீகாரில் மதுவிலக்கு அமலில் உள்ளதால் மதுபான கடத்தல்கள் அதிகரித்துள்ளன. பல்வேறு விதங்களில் மதுபானங்கள் கடத்தப்படுவது போல ரயிலிலும் மதுபானங்கள் கடத்தப்படுவது அம்பலமாகி உள்ளது. இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள ரயில்வே நிர்வாகம் இந்த சம்பவம் ரயில்வே அதிகாரிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பீகாரில் பல்வேறு வழிகளில் மதுபானங்களை கடத்தி வந்த கும்பல் தற்போது ரயில்வே ஊழியர்களின் துணையோடு பயணிகள் ரயிலிலேயே மதுபானங்களை கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.